வணக்கங்க. நான் ஆல்வின் ஜோஸ் பேசுகிறேன். நாகர்கோவில், கன்னியாகுமரி, மிஜோஸ் உட்கார்வி. நான் இன்றைக்கி உங்களுக்கு என்ன கிளாஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னா, தமிழ் ஃபாண்டு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஆட்காமில் தமிழ் ஃபாண்ட் எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருக்காங்க. அவங்களுக்கான கிளாஸ் இது. வாங்க கிளாஸுக்கு போகலாம். எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு சொல்லித்தரேன். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டரில் நெட் இருக்கணும். நெட்டில் தான் டவுன்லோட் பண்ணிக்குவோம். நம்ம கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அதில் தமிழ் ஃபாண்ட் TAMIL தமிழ் ஃபாண்ட் ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு சொல்லி வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 நான் இந்த வச்சுருக்கேன்ல, நான் இந்த வச்சுருக்கிறத பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபாண்ட் கிடைக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இருக்குது பாருங்கள், நிறைய ஃபாண்ட் இருக்குது. இதில் இந்த ஃபாண்டெல்லாம் நமக்கு போதுமானதுன்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு என்ன மாடல் பிடிச்சிருக்குதோ அதை டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. நான் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கிளவி அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட் இருக்குல்ல, அது எனக்கு நல்லா பிடிக்கும். அதுவும் எடுத்துக்குவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கலைமகள் அப்படின்ற ஃபாண்ட்டையும் எடுத்துக்குவேன். அதை டவுன்லோட் இருக்குது பக்கத்தில். அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த டவுன்லோட் ஆகிடுச்சு இந்த பக்கம். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன ஃபாண்ட்லாம் வேணுமோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி இந்த இருக்குது. இதில் ஒரு ஆரம் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது ஓப்பன் ஷோ இன் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபாண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணி கட் பண்ணி உங்களோட டெஸ்க்டாப்பில் இதெல்லாம் மினிமைஸ் பண்ணிக்கங்க. டெஸ்க்டாப்பில் ஃபாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் போட்டுக்குங்க. FONT போட்டுக்குங்க. அதை ஓப்பன் பண்ணி அதில் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் அப்படி கொடுத்துக்குங்க. ஓகேங்களா? இதை ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிரும் அதுக்கு அவங்க கம்ப்யூட்டரில். அப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிக்கிங்க. அப்புறம் ஆட்காம் ஓப்பன் பண்ணி அதில் போனீங்கன்னா அந்த ஃபாண்ட்டு கண்டிப்பாக இருக்கும். அதில் போய் நம்ம டைப் பண்ண முடியும் தமிழில். அது கீபோர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் தான் இருக்கும். அது நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும், தமிழ் எப்படி டைப் பண்ணணும் அப்படிங்கிறது. ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான லெட்டரை மட்டும் அதில் சேர்த்துக்குங்க. ஓகேங்களா? சும்மா ஒரு பேஜ் மட்டும் எடுத்துக்கிறேன் நான். இந்த ஃபாண்டு இதை நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் என்ன இருக்குது, நம்ம எடுத்த ஃபாண்டு பார்த்திங்கன்னா இதில் எனக்கு தமிழ் ஃபாண்டுலாம் நிறைய போட்டு வச்சுருக்கிறேன். சரிங்களா? நீங்கள் போடுற ஃபாண்டு அதில் இது மாதிரி வரும். இதை எடுத்துக்குங்க. நான் இதில் வணக்கம் அப்படின்னு அடிக்க போகிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது வராது. முதல்ல நானும் தேடி தான் அடிப்பேன். அது எங்கே இருக்குன்னு தேடி பிடிச்சி அடிக்கணும். எனக்கும் தெரியாது, நானும் தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன் எப்படி அடிக்கணும்ன்ட்டு. இந்த கிடச்சிடுச்சு. இதை எடுத்து சென்டர் வச்சுக்கிங்க. இது அட்ஜஸ்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இப்படி ரைட் கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் வெக்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம என்ன சைஸுக்கு வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ சும்மா இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சேப் எடிட்டர்னு சொல்லி ஒன்று இருக்கும் பாருங்கள். இந்த இருக்குது சேப் எடிட்டர். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரவுண்டு வேணால் ரவுண்டு வச்சுக்கலாம். நான் ரவுண்டையும் பண்ணி காணிக்கிறேன், உங்களுக்கு வேறு மாதிரியும் பண்ணி காணிக்கிறேன். ஓகேங்களா? நான் இதை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி வச்சுருக்கிறேன். இதை ரைட் கிளிக் பண்ணி சேப் எடிட்டர் போகிறேன். சேப் எடிட்டரில் ரவுண்டு வச்சுக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஹைட்டு வச்சுக்கலாம். இந்த இடத்துல இப்போ
இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ஒரு 8 நம்ம அந்த லெட்ரு டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஒரு 4 வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே லிமிட் டு ஹைட்டு அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு இந்த இதில் 4 வச்சுக்கோங்க. இதில் இந்த ஆங்கிள் இருக்குல்ல, ஆங்கிள் கொஞ்சம் கூட்டி வச்சுக்கிங்க. ஒரு 50, 60, 75 கூட வச்சுக்கலாம். சரிங்களா? நான் இப்போதைக்கு 60 வச்சுக்கிறேன். இதில் டைப் பண்ணவும் செய்யலாம். 60ன்னு டைப் பண்ணினா வந்துடும். 60. லிமிட் டு ஹைட் இல்லைன்னா கூட நம்ம இந்த இது வச்சுக்கலாம். ஓகேங்களா? லிமிட் டு ஹைட் வச்சிங்கன்னா அது வந்து ஃப்ளாட்டாக வரும். இது வச்சிங்கன்னா ஃப்ளாட் வராது. அப்புறம் பார்த்திங்கன்னா மெர்ஜ் ஹை அப்படி கொடுங்க, கிரியேட் ஆகும். அப்புறம் அப்ளை கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த வந்திருக்குது. ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா மேலே ரவுண்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நான் மேலே வந்து டேப்பராக இருக்கிற மாதிரி வைக்க போகிறேன். அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணிங்க, சேப் எடுத்துகிட்டு போங்க. இந்த டைமண்ட் வச்சுக்கிங்க. இந்த ஷார்ட் ஹைட்டில் பார்த்திங்கன்னா 4 வைங்க. அது மாதிரி நீங்கள் இது வச்சுக்கிங்க. இதில் வச்சுக்கிட்டு நீங்கள் இதுலேயும் 4 கொடுங்க. இது பார்த்திங்கன்னா 45 டிகிரி இருக்குது. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு நல்லாயிருக்கும் இந்த இடத்துல. ஓகேங்களா? அப்புறம் மெர்ஜ் ஹை கொடுங்க. இந்த கிரியேட் ஆகிட்டு இருக்குது. அப்ளை க்ளோஸ். ஓகேங்களா? இதுவும் வந்துடுச்சு. பார்த்திங்களா, ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியுதுங்களா? அது ரவுண்டாக இருக்கும், இது வந்து டேப்பராக இருக்கும். ஓகேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஷேரும் பண்ணுங்கள்.